நினைத்தாயோல நம்ம வீடியோவில் நம்ம பேசினது தான் அவங்க ஃபேன்ஸ் மீட்டையும் பேசியிருப்பாங்கன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பாரு பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்பீட் விங்ஸ் ஆகட்டும், உமாதேவி, ஸ்ரீதேவின் ஷார்ட்ஸ் போடும்போது ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க தீபா ஏஞ்சல், தீபா மார்ஷல், ஸோ 2 பேருமே ஒருத்தங்க தான். அவங்க யூடியூப்லையும் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுறாங்க தீபா மார்ஷல் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ நிறைய பேர் நான் வந்து ஃபேன்ஸ்க்கான தேங்க்ஸ்ன்னு சொல்லியே நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 வீக்ஸ் கொஞ்சம் 3 வீக்ஸ் கொஞ்சம் அவங்க பேரெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைபர் பேர், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பேர்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் டு சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நிறைய வரவும் அப்புறம் வீடியோஸும் கொஞ்சம் நிறைய போட ஆரம்பிக்கும். என்னால் சொல்ல முடியல. பட் ஆனால் பொதுவில் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும்போது இப்போ பாரு வந்து வைப் வித் பாருவில் அவங்க நம்ம கமெண்ட்ஸ் படித்தாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த ஹாப்பி நீங்களுமே ஷேர் பண்ண விதத்தில் எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்து எனக்கு லைக் போட்டு அதை நான் இன்ஸ்டாவில் வந்து நான் இப்போ டு பி வெரி ஃப்ரேங்க் என்ன சொல்லணும்னா, அந்த வீடியோ நான் இப்போ யூடியூப்பில் போட்டதை விடவும் அதுலேருந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நான் யூடியூப்பில் கொஞ்சம் பெரிய வீடியோ 6 மினிட்ஸ் வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் தாய் கிழவி பற்றியும் பேசியிருப்பேன், ஃபிலிம் ரிவ்யூ பற்றியும் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஒரு கண்டென்ட் சின்னதாக இருக்குன்னா அதோட சேர்த்து கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டாக பேசிட்டு அதுக்கப்புறம் அதை 2-3 வீடியோஸாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன் போது பாரு பற்றின ஒரு அந்த 5 மினிட்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். அந்த 6 மினிட்ஸ் வீடியோவில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸை நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணப்போ கிட்டத்தட்ட அது 5000 வியூஸ் போயிடுச்சுங்க. இன்னும் இப்போ 5000 தானே போச்சு, இதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான்னு கேட்டால் எனக்கு அது பெரிய விஷயங்க. இன்ஸ்டாவில் ஒரு லைக் வர்றதோ ஒரு வியூஸ் எக்ஸ்ட்ரா போகிறதுமே வந்து பெரிய விஷயம் தான் எனக்கு. ஏன்னா இப்போ தான் நான் இன்ஸ்டா கற்றுக்கிறேன். நான் யூடியூப் வந்து நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணிருக்கேன், பிக் பாஸ் பண்ணிருக்கேன், இல்லை நான் 5 இயர்ஸாக வந்து விளாக்லாம் பண்ணிருக்கேன். இப்போ பிக் பாஸ்க்கு கிடைச்ச அளவுக்கு எனக்கு ரீச் மற்ற விளாக் கிடைக்கலனாலும் இன்ஸ்டான்றது எனக்கு சுத்தமாக புதுசுங்க, டோட்டலாக புதுசு. அதில் ஒரு லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, போஸ்ட் போடுறது எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் கற்றுக்கிட்டு போடுற இடத்துல எனக்கு ஒரு 10 வியூஸ் போய் அதுக்கு ஒரு லைக் வந்தாலே பெரிய விஷயம்னா, பிக் பாஸ்ல ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் 5K 3K வியூஸ்லாம் போயிருக்கு. ஆனால் லைக்ஸ்ன்னு பார்த்தா 10 லைக்ஸ் 12 லைக்ஸ் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஒரு வீடியோ வினோத் பற்றி ஏதோ ஒரு வீடியோ பேசினப்போ அதுக்கு மட்டும் 43 லைக்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது கூட வந்து 2K 3Kலாம் போயிருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 5K வியூஸ் போய் 100+ லைக்ஸ் வந்தது இந்த ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துச்சு. வைப் வித் பாரு வந்து நம்ம கமெண்ட்ஸை படிச்சிருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ஹாப்பி. அது வந்து உங்கள் எல்லாருக்கும் தான் நீங்கள் கொடுத்த லவ் தான் எனக்கு வந்து இந்த ரெக்கக்னேஷனை கொடுத்தது. ஸோ அவங்க படித்த அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷனை விட உங்களுக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷன் தான். தேங்க்ஸ் டு ஆல் பாரு ஃபேன்ஸ் இன் அவர் சேனல் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில். அந்த ஷார்ட்ஸ் அது யூடியூப்லேயும் இருக்குது. ஸோ அது யூடியூப்பில் போனதை விடவும் இன்ஸ்டாவில் 100 லைக்ஸ் போய் 5K வியூஸ் போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா பாரு ஆர்மி ஆகட்டும், பாருதீன் ஆர்மி ஆகட்டும், அப்புறம் வந்து கமரு பாரு, அதான் பாருதீன் ஃபேன்ஸ் ஆகட்டும், தனியாக இருக்க மற்ற சேனல்ஸ் மற்ற இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்கவங்கலாம் கூட வந்து லைக் போட்டு நம்மளது வந்து ரீபோஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து